தினம் ஒரு தகவல். அன்பின் பெருமை. இந்த உலகத்துல எல்லோருக்கும் எப்போதும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் எது என்று எப்போதாவது யோசித்ததுண்டா? பணம். பணம் என்று சொல்லலாம், ஆனால் அது வருமான வரி பிரச்சனை உள்ளவருக்கு பாரம். இனிப்பு. இனிப்பு என்று சொல்லலாம், ஆனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு அது ஆபத்து. அப்படி என்றால் பேதமில்லாமல் எல்லோருக்கும் இன்பம் தரும் அந்த பொருள் எது? இதை கண்டறிய ஒரு ராஜா ஒரு போட்டியை வைத்தார். நாடு முழுவதிலும் மக்கள் தங்களுக்கு பிடித்தமான பொருட்களை கொண்டு வந்தனர். இனிமையான பாடல்களை பாடும் குயில்கள். ஆனால் அது காது கேளாதவருக்கு அது இன்பம் தருமா? அழகான தோகை விரித்தாடும் மயில். அது பார்வை இல்லாதவருக்கு அது எப்படி தெரியும்? விதவிதமான இனிப்புகள். நோயாளிகளுக்கு அது துன்பம்தானே. கடைசியில் ராஜா ஒரு களிமண் பொம்மையை கண்டார். பசியால் வாடுபவருக்கு ஒரு தாய் கனிவோடு உணவூட்டும் காட்சி அது. அதன் அடியில் அன்பு என்று எழுதியிருந்தது. ராஜா புரிந்து கொண்டார். அன்பு ஒன்றுதான் உலகத்திலேயே ஈடு இணையற்றது. காது கேளாதவர் உணர முடியும், பார்வையற்றவர் அனுபவிக்க முடியும், குழந்தை முதல் முதியவர் வரை அனைவருமே இதை பெற முடியும். ஆமாம் நண்பர்களே, அன்புதான் இந்த உலகத்தின் ஆக சிறந்த மருந்து. எனவே அன்பை பகிர்ந்து வாழ்வோம். அன்பால் எதையும் வெல்லலாம். சரி, இந்த அன்பு மேட்டர் இப்படியே இருக்கட்டும். கணவன் மனைவி 2 பேர் பேசிக்கிறாங்க. ஏங்க, அன்பு தானே உலகத்தில் எல்லோருக்கும் இன்பம் தரும்னு நேற்று டிவியில் சொன்னாங்க, கேட்டிங்களா? கேட்டம்மா, அது சரிதாண்டி. ஆனால் நேற்று பக்கத்து வீட்டு அன்பு அவன் வண்டியை என் மேலே மோதிட்டான் பாரு. ஐயோ, அப்புறம் என்னங்க ஆச்சு? என்ன ஆக? இன்பம் தர அதே அன்பு இப்போ ஹாஸ்பிட்டலில் எனக்கு பக்கத்து பெட்டில் படுத்து கிடக்கிறான்னா பாரு. அன்பை அன்பாக வைத்திருப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.